ஆயிரம் சொல்லிருக்கீங்க. நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பிளாக் பட்லர் சீசன் 1 எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட பார்க்க முன்னாடி போன எபிசோட யாருமே பார்க்காம இருந்தீங்கன்னா, அந்த எபிசோடையும் பார்த்து வந்துருங்க, அந்த 2 எபிசோடையும். அப்போ அந்த எபிசோடு உங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா இது பார்த்தா எப்படி நடுவில் வந்து பார்த்தா புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த எபிசோட பார்த்து முடிச்சுட்டு எல்லாருக்கும் ஷேரு, சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் பண்ணி விட்டுருங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட்லேருந்து பார்க்குறவங்க எல்லாருமே ஒரு ஷேரு கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் ஷேர்லாம் பண்ணி விட்ருங்க, சரியா? அப்புறம் இந்த எபிசோட் நல்லாவே இருக்கும். அதுக்கு நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், சரியா? சரி, நம்ம வளவலம் பேசாமல் இந்த வீடியோக்குள்ளே போயிடலாமா? நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது கோஜோ அனிமி தமிழ். நான் கோஜோ வயசு. ஃபஸ்ட்டில் என்ன கட்டுறாங்கன்னா, ஒரு பரபரப்பான இடம் தான் கட்டுறாங்க. அங்கே ஒருத்தர் மர்டர் கேஸை பற்றி படிச்சுட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோ உள்ள வந்துட்டு எனக்கு ஒரு கேன் வந்து கேட்டோடனே நீங்களா அப்படி சொல்லிட்டு அந்த கேனை ஆர்டர் பண்ணுற எடுப்பார். அப்போ அவர் சொல்லுவார், இந்த ஒரு ஷார்ட் கேனை நீ மட்டும் தான் வாங்குற, இப்படி ஒரு பையன் இதெல்லாம் யூஸ் பண்ணலாமா அப்படி கேட்டோடனே அவர் குச்சி நிட்டிட்டு நாங்கள் சொன்னது மட்டும் தான் நீ செய்யணும் அப்படி சொல்லுவார் நம்ம பட்லர். அப்போ சொன்னோடனே சரி பயந்துக்கிட்டே அவர் சரி எடுத்து கொடுத்துருவார். சரி உன்னை நீ மாற்றிக்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கிளம்பிட்டு அந்த வீதியில் நடந்து வந்துட்டு இருப்பாங்க. இவன் ரொம்ப இது பண்ணிட்டான், அந்த கேன் இதானதுனால தான் நம்ம புது கேன் வாங்க வேண்டியதாக இருக்குது, நம்மளுக்கு நிறைய ட்ரபிள் இருக்குது சர்வெண்ட் அப்படி சொன்ன உடனே அங்கே ஒருத்தன் ரேபிட் பொம்மைன்னு கேட்டுட்டு இருப்பான். அப்புறம் அந்த கோட்டையை கட்டினோடனே உங்களுக்கு இங்கே ஒருத்தங்க வெட்டிக்கிட்டு இருப்பாங்க. அங்கே ஒருத்தன் குடிமை போட்டுட்டு இருப்பான். அவன் அந்த ரெட் கலர் பொண்ணு இவனுக்காக அனுப்பி விட்டுதீங்க ட்ரைனிங்காக. அவனும் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம மிஸ்டர் அட்டாக்காக்கா வருவார். அவர் வந்துட்டு எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா கேட்கும்போது அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு இருக்குது. அங்கே 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நெருப்பு இருந்துச்சு, அங்கே ஃபயர் ஆனதில் அந்த இடத்துல ட்ராப் ஆகிட்டாங்க. அந்த ட்ராப்பில் நம்ம ஹீரோட அம்மா அப்பாவும் உள்ளே தான் இருந்திருக்காங்க. அவங்க அப்படியே எரிஞ்சு சாம்பலாக போயிட்டாங்க. அதை இவரும் சரி சரி பார்த்துட்டு அப்படி சொல்லிட்டு இருப்பாரு. அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் காற்று இறங்கி இவர் நார்மலாக மாதிரி. ஏன்னா இவரோட நியர் பாடி 3 நிமிஷத்துக்கு தான். இவங்க பார்த்தா இது இப்படி வெட்டி வச்சுருப்பாங்க எலும்பு கூடு மாதிரி. ஐயோ செத்தோம் பார்த்தேன்னா அப்படி சொல்லிட்டு இவன் தூக்கு போட போயிடுவான், நான் சாவ போகிறேன் அப்படி சொல்லிட்டு. அப்போ அங்கே காட்டுவாங்க. அங்கே காட்டினோடனே நம்ம பட்டில் சொல்லுவார், உங்களுக்கு ஒரு டீ ரெடி பண்ணுறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு டோரை திறப்பாங்க. டோரை திறந்தோடனே அந்த இடமே பார்க்குறதுக்கு ஐயோ ரொம்ப ஃபேன்சி ஸ்டோர் இது மாதிரி இருக்கும், என்னடா இங்கே நடக்குது அப்படின்னு சொன்னோடனே ஓடி வந்துட்டு பட்டில் அங்கே பாருங்கள் ஒரு லேசியான பொண்ணு எங்களை இப்படி அப்படி சொன்னா, லேசியான பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஷாக் ஆவான். பார்த்தா அங்கே ஒருத்தன் கட்டி வச்சுட்டு இருப்பாங்க. பார்த்தா அந்த குடிமி மண்டையனா கட்டி வச்சுட்டு நீ இறக்கி விடுங்க செபாஸ்டின் அவனை கீழே இறக்கி விடுன்னு இறக்கி விட போக டக்குனு ஒரு பொண்ணு வந்து ஐயோ எப்படி இருக்க அப்படி சொல்லிட்டு இவனை கட்டி பிடிச்சிருப்பா. லேசி நீ இப்படி இங்கே வந்த, நீ இன்னும் க்யூட்டாக தான் இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். லேடிஸ் எலிசபெத் அப்படின்னு சொன்னோடனே சொல்லுங்கள் நீங்கள் எப்படி இருக்கீங்க செபாஸ்டின் அப்படி கேட்கும்போது நான் நல்லா இருக்கேன் அப்படி சொல்லிட்டு இவனது கீழே இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் இந்த இடத்த பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது, நான் தான் எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணேன் அப்படின்னு சொன்னோன்னே ஐயோ இந்த கோட்டை எப்படி பண்ணுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. இல்லை நான் பண்ணனால தான் இப்படி அழகாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த நாளுக்கு தாத்தாவே இப்படி பண்ணி விட்ருவாங்க. அப்புறம் சொல்லுவாங்க உங்களுக்காக ஒன்று வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு தொப்பியை மாட்டி விட்ருவாங்க. பார்த்தோன்னே எல்லோரும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஐயோ செபாஸ்டின் நீங்கள் இப்படி இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு இவர் ஒரு பார்வை பார்த்தோன்னே எல்லோரும் அப்படியே அமைதியாயிருவாங்க. கப்பிச்சுப்புன்னு அமைதியானோடனே நம்ம இருப்பாரு, எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது நீங்கள் இப்படி பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. லீசி நீ எதுக்கு இங்கே வந்த அப்படிங்கும்போது நான் ஒன்று பக்கம் தான் வந்தேன், யார்கிட்டே சொல்லாமலே ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொன்னோடனே ஐயோ இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ சொல்லுவாங்க இவங்க வந்து நம்ம லேடி டாக்டர் ஆஃப் மார்க்கியூ கார்த்திக்கில் இவர் வந்து லேடி எலிசபெத் எத்திக்கல அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் இவர் வந்து நம்ம ஹீரோ நம்ம யூத் மாஸ்டரோட ஃபினான்ஸே அப்படின்னு சொல்லும்போது ஓ சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பயப்பான், அந்த குடும்பட்டும் பயப்புவான். அப்போ சொல்லுவாங்க நான் இங்கே ஒரு ரவுண்டு வச்சுருக்கேன், நானும் இவனும் டான்ஸ் ஆடுவோம், உனக்கு யார் இந்த பெர்மிஷன் கொடுத்தது அப்படின்னு கேட்கும்போது இல்லை நான் எப்போவுமே கூட தான் இருப்பேன், நான் உனக்காக ஒரு கிளாத்து கூட வாங்கிட்டு வந்தேன், அதை நீ போட்டால் செம்மையாக இருப்பேன் அப்படின்னு சொன்னோடனே அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ அங்கே தனியாக பட்லரும் பேசிகிட்டு இருப்பாங்க. அவளை எப்படியாவது நீ அனுப்பி விட்ரு, நான் எப்படியாவது அவள் வாயில் சாப்பாடை திணிச்சு இங்கேருந்து நைட்டுக்குள்ளே அவளை அனுப்பி விட்ரு அப்படின்னு சொன்னோடனே அது என்னால் முடியாது, எலிசபெத் கண்டிப்பாக அவங்க கூட டான்ஸ் ஆடி தான் ஆகுவாங்க, அதை நான் மாற்றவும் முடியாது, எனக்கு நிறைய ஒர்க் இருக்குது செய்கிறதுக்கு அப்படி சொன்னோடனே என்னங்க இந்த ஃப்ரூட் கேக்கை சாப்பிடுங்க, எப்போவுமே ஒரு கிளாஸில் உள்ளவங்க தான் டான்ஸ் ஆடுறதுக்கு கூப்பிடுவாங்க, அதனால தான் லேடி எலிசபெத் உங்களை கூப்பிட்ருக்காங்க, நீங்கள் கண்டிப்பாக தான் ஆடி தான் ஆகணும் அப்படி சொன்னோடனே சரி நான் ஆடுறேன், நான் வேணா உங்களுக்கு டான்ஸை டீச் பண்ணட்டா அப்படின்னு கேட்கும்போது இல்லை ஒன்னே மாதிரி பெரிய ஆள் கூட எப்படி ஆடுறது அப்படின்னு கேட்கும்போது நான் நிறைய இடத்துக்கு போய் அங்கே வந்து டான்ஸை இது பண்ணியிருக்கேன், வாங்க என் கூட டான்ஸ் ஆடுங்க, நான் உங்களுக்கு டான்ஸ் சொல்லித்தரேன், ஃபஸ்ட்டு உங்கள் ஹீல்ஸை அப்புறம் உங்கள் அந்த பொண்ணோட பேக்கை நீங்கள் இப்படி பிடிச்சிக்கணும், பிடிச்சி சைடில் மூவ் பண்ணி நேச்சுரலாக டேன் பண்ணால் தான் அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் உங்கள் டேலண்ட் நீங்கள் வெளியவே கொண்டு வர மாட்டேங்கிறீங்க, என் கையும் ஒழுங்காக பிடிக்க மாட்டேங்கிறீங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக கொடுத்து அவங்க ஃபேஸை பார்க்கணும் நல்லா ஃபன்னாக இருக்கணும்னு சொன்னோன்னே கையை தட்டி விட்டு என்ன யூத் மாஸ்டர் அப்படின்னு கேட்கும்போது ஏன்னா நான் ஃபர்காட், நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன், எனக்கு எப்படி சிரிக்கிறதுன்னு கூட அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோதிரத்தையும் பார்ப்பான். நெக்ஸ்ட்லாம் காட்டினா அந்த குடுமி போட்டவனுக்கு ஒரு மேக்கப் போட்டு வச்சுருப்பாங்க. ஐயோ எனக்கு கேலாவே மாற்றிட்டிங்களா, எனக்கு இதெல்லாம் செட்டே ஆகாதுடா, எனக்கு ரெட் கலர் ட்ரெஸ்ஸாக கொடுக்குடா, எனக்கு இதெல்லாம் இப்படி வாழ்கிறதுக்கு நான் செத்தே போயிடலாம் அப்படி சொல்லிட்டு இதை நிறுத்துங்கன்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்போது
இவன் வந்து அந்த பொண்ணு வந்து இவளுக்கு கட்டி விட்டுருப்பாங்க. இது நல்லாயிருக்கு அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோ வந்து நிப்பாரு. "ஐயோ! உனக்கு சூப்பரா இருக்கு. என்ன கண்ணால என்னைய நம்பவே முடியல" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. "எங்க அந்த மோதிரத்த நான் குடுத்த மோதிரத்த எங்கன்னு?" கேட்கும்போது, "அது இல்லாமலே நான் நல்லா தான் இருக்கேன்" அப்படி சொன்னோனே, "ஐயோ! அந்த மோதிரம் இல்லையே" அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. டக்குனு அந்த விளாடலாம் அப்படி சொல்லிட்டு அந்த மோதிரத்த புடுங்கிருவாங்க. இந்த மோதிரத்த. "அத குடு திரும்ப எலிசபெத்" அப்படி சொன்னோனே, "எதுக்கு நீ இவ்வளோ கோவப்படுற? அது என்ன பெரிய மோதிரமா?" அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. "அத குடு" சொன்னோனே கோவம் வந்துட்டு, நீ ரொம்ப கோவப்படுறன்னு சொல்லிட்டு கீழ போட்டு உடைச்சுருவாங்க. நம்ம ஹீரோ வந்து அடிக்க போவான். அத நம்ம செபாஸ்டியன் வந்து தடுத்துருவாரு. தடுத்துட்டு அவர் சொல்லுவாரு, "இது ரொம்ப இம்பார்ட்டன்டான மோதிரம் எங்க மாஸ்டருக்கு. இது ஜெனரேஷன் விட்டு ஜெனரேஷன் இத மாத்திக்கிட்டே இருப்பாங்க. அதனால சாரி அவரு தப்பா நடந்ததுக்கு" அப்படி சொன்னோனே, "சரி, சரி" அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அந்த மோதிரத்த எடுத்து உடனே வீசிருவாரு. வீசினோனே எல்லாரும் அதிர்ச்சியாயிருவாங்க. ஏன் வீசினாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இவரு சொல்லுவாரு, "அந்த மோதிரம்லாம் எனக்கு தேவையே இல்ல. அது ஒரு ஓல்டு ரிங். அதெல்லாம் எனக்கு வேணாம். அது இல்லாமலே இந்த அந்த பேட் ஆஃப் ஃபேக்கு நான் தான்டா ராஜா" அப்படி சொல்லுவாரு. இவரு சிரிப்பாரு நம்ம நம்ம செபாஸ்டியன். சிரிச்ச உடனே, எவ்வளோ நேரம் நீ அழுவ?" அப்படி சொல்லிட்டு, "சரி நம்ம 2 பேரும் ஒரு டான்ஸ் ஆடலாம்" அப்படின்னு சொல்லுவாங்க. அவளும் "என்ன டான்ஸா?" அப்படின்னு சொன்னோனே நம்ம நம்ம செபாஸ்டியன் வயலின் வாசிக்க ஆரம்பிப்பாரு. எல்லாருக்கும் இவருக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கூட வாசிக்க தெரியுமா? அந்த குடுமி போட்டோன்னு பாட ஆரம்பிச்சுருவான். இவருக்கு நல்லா வாய்ஸ் இருக்குடா அப்படின்னு சொன்னோனே இவரும் கேட்பாரு. "நான் எந்த பொண்ணுகிட்டயும் இப்படி கேட்டதில்ல. எல்லாத்தையும் நீ மறந்துரு. என் கூட வந்து டான்ஸ் ஆடு" அப்படின்னு சொன்னோனே, அதில வயலின் வாசிச்சு அவர் சைட்ல பாட, அப்படி டான்ஸ் செமையா ஆடிக்கிட்டு இருப்பாங்கங்க. அப்புறம் நல்லா டான்ஸ் ஆடிட்டு, ஜாலியா ஆடிட்டு இருப்பாங்க. அப்புறம் நைட் ஆயிரும். அவளுக்கு நீ தான் ரெஸ்பான்சிபிளா குடுத்து எலிசபெத்த கூட்டு போணும். சரி நான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, "நான் ஒரு நல்ல பட்லர் தான். இதுக்கு காரணம் ஃபுல்லாவே செபாஸ்டியன் தான். உங்களால தான் நான் இப்படி ஒரு பட்லரா இருக்கேன். நான் எப்படி இருந்தாலும் செத்த பிறகு ஒரு ஃப்ளாஷ் இதாகும். நான் கண்டிப்பா செத்துருவேன். அப்போ நான் கண்டிப்பா அந்த இத பார்ப்பேன்" அப்படி சொன்னோனே, "சரி நீங்க ரியலாவா சொல்றீங்க? இந்த மாரி நல்ல பாசமான பெர்சன்ஸ் உங்க கூட இருக்கும்போது ஒண்ணும் பிரச்சனையே இல்ல." அப்போ நம்ம செபாஸ்டியன் சொல்லுவாரு, "அந்த ரிங் உங்களுக்கு எவ்வளோ முக்கியமானதுன்னு எனக்கு தெரியும். அந்த ரிங்க கூட இது பண்ண முடியலன்னா, நான் உங்களுக்கு ஒரு சேவகனா இருந்து எதுக்கும் வேஸ்ட்டு" அப்படின்னு சொன்னோனே, அந்த ரிங்கு போனவுடனே நான் எல்லாத்தையும் தொலைச்ச மாரி இருக்கு. ஏன்னா, நான் எல்லாத்துக்காகவும் அழுறேன். அந்த ட்ராஜடிங் சவுண்ட் எனக்கு எப்பவுமே கேட்டுட்டுருக்கு. அந்த ரிங்கு தொலைஞ்சு போனோனே அது கேட்காதுன்னு நெனச்சேன். அந்த மூன் வேற ரொம்ப ஹை ஆயிட்டு. அதனால நீங்க இப்ப தூங்குங்க. உங்க ஹெல்த்துக்கு நல்லதில்ல" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவான். "நீ எப்பவுமே என் பக்கத்திலேயே இருப்பியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. "எதுக்கு உங்க வீக்னஸ் என்கிட்ட காட்டுறீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல இது என் ஆர்டர்" அப்படின்னு சொல்லுவான். சொன்னோனே அவன் பக்கத்தில எவ்வளோ என்ன நடந்தாலும் பரவாயில்ல. நான் உங்க கூடயே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூம பூட்டிட்டு சொல்லுவான். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லத்தனமா லுக்க குடுத்துட்டு, இப்போ நான் எல்லாத்தையும் காலையிலேருந்து ரெடி பண்ணணும் அப்படி சொல்லிட்டு இந்த இடத்துல இந்த எபிசோட முடிச்சுருவாங்க. இந்த எபிசோட் நல்லா இருந்தா ஒரு லைக், கமெண்ட், ஷேர்லாம் குடுத்துருங்க. அப்புறம் அடுத்த எபிசோடுக்காக வெயிட் பண்ணுங்க. நாளைக்கு எப்படி இருந்தாலும் அந்த எபிசோட் கன்ஃபார்மா வந்துரும். அதனால இந்த எபிசோட் முடிஞ்ச அளவுக்கு Instagram உங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணி, நம்ம சேனல இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணலாம். நான் இப்போ கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கோஜன் மித்தமிழ். பை பை காய்ஸ்.